எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி நான் எதிரையா? நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. கொடநாடு கேச வச்சுக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு போய் பாருங்க சிட்டியில நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது, எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது, எத்தனை மணிக்கு படுக்கிறது, மறுநாள் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது, இந்த லட்சணமா போயிட்டு இருக்கு அரசாங்கம். நீங்க அவங்களோட பத்திரிக்கை அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க, வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல. உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி நான் எதிரையா? பாருங்க, நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. எனக்கு வலி இருக்கு, மடியில கனம் இல்ல, வலியில பயம் இல்ல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கொடநாடு கேச வச்சுக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. அதனால ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. உங்களுடைய விசாரணையே ஆமா வேகத்துல போகுது. நீங்க அரசாங்கங்கிறீங்க, போலீஸ் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேங்கிறீங்க. ஆனா உங்களால அந்த கேஸ முடிக்க கூட வக்கில்லையே உங்களுக்கு. கேள்வி கேட்காதனால அப்படியே பெட்டிங்ல வச்சிருக்காங்களா? அது என்னன்னு நீங்க தான் அதை பார்க்கணும், பிரஸ் தான் பார்க்கணும். அதாவது நான் திருப்பி சொல்றது, தேர்தல் கொடநாடுன்னு வருது பேச்சு. அத சொல்றது யாரு? ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அந்த கேஸ ஏன் அவர் நடத்த மாட்டாரு? நடத்த வேண்டியதுதான் அந்த கேஸ. அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுங்க, அது யாரா இருந்தாலும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதே போலதான் நான் சொல்றேன், திரும்ப அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓப்பனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன். அதுக்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போறீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்கிறத நான் பார்க்க தானே போறேன். அது நடக்குது தம்பி, நீங்க கவலையே படாது. அது நல்லபடியே நடக்குது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்கீங்களா? இந்த மாதிரிப்பா தம்பி சன் டிவில இருக்கலாம், இருங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியில. அதாவது இவ்வளவு பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பிரச்சம் சும்மா 30 விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இது ரொம்ப நாட்டுக்கு தேவை பாருங்க. அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவை இருக்கலாம், நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது. நாட்டுக்கு நீ என்ன செய்யற? அதுதான் அதிமுக புறக்கணிச்சிருக்கு, பாஜகவும் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு நான் சொல்றேன். திமுக தான் காரணம். நான் சொல்றேன் திமுக தான் காரணம். எப்போ கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரிய வரும். இதுதான் உண்மை.